நீங்கள் வந்து பாலிடிக்ஸ்னு பேசிஸ் பார்த்தீங்கன்னா தம்பி, வி கேன் சே எ ரியாக்டிவ் மைண்ட். ரியாக்டிவ் மைண்ட். இன்னும் எத்தனை பாலிட்டிஷியன்ஸ் ரியாக்டிவ் மைண்ட் இருக்கு? இல்லை ரியாக்டிவ் மைண்ட் இருந்தால் அதை சப்ரஸ் பண்ண சொல்லாங்க. டோன்ட் பி ரியாக்டிவ். யூ வில் என்டர் இன்டு கான்சிக்வன்ஸ். உனக்கு பிரச்சனை வந்துடும். நீ எதிர்த்து நிற்காத. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பெற்றது ரியாக்டிவ் கான்ஃபரன்டேஷன். ஒரு தப்பு நடத்தினா ஏன் தப்புன்னு கேட்போம். இப்போ சின்ன விஷயம் எடுத்துங்க சார். நாங்கள் பஸ்ஸில் போவோம். சில கண்டக்டர்ஸ் வந்து ரொம்ப ரஃபாக பேசுவாங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் கேட்குறோம், என்ன நீ எப்படி பேசுகிறேன்னு கேட்போம். வயசான அம்மாட்ட ரொம்ப பேசியிருப்பான், ஏன் பேசுகிறேன்னு கேட்போம். ரியாக்டிவ். ரியாக்ட் பண்ணும், கான்ஃபரன்டேஷனுக்கு போகிறோம். இதுக்கு விளைவு வந்து சில என்ன எங்களை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுறோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்படி சின்ன விஷயங்களை கூட அன்னைக்கு தட்டி கேட்கக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய பக்குவத்தை, பின்விளைவை பற்றி பயப்படாமல் நிற்கக்கூடிய பக்குவத்தை நான் அன்னைக்கு தந்தது. இந்த 3 இன்னைக்கு இல்லை. எதிர்த்து நிற்கக்கூடிய இல்லை, தட்டிக்கக்கூடிய மனதில் வரல, கான்சிக்வன்ஸ் வந்தால் ஃபேஸ் பண்ணலாம்ல கரேஜ் இன்னைக்கு இல்லை. இது யூத்துக்கிட்ட இல்லாததான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பாக நான் பார்க்குறேன்.